கட்டுப்படும் நல்ல உள்ளம் கொண்ட பூதமே, இந்த கழுதையாக இருப்பவள் என்னுடைய மனைவிதான். கொஞ்சம் விளக்கமா இந்த கதையை கூறுகிறாரு மூன்றாவதா வந்த நபர். 1001 அரபிய இரவுகள். வாணிப விஷயமாக நான் வெளிநாடுகளுக்கு 2 ஆண்டுகள் என்னுடைய காலத்தை கழித்தேன். வந்து பார்த்தால் என்னை ஏமாற்றிவிட்டு இன்னொரு திருமணம் செய்து என்னுடைய மனைவி வாழ்ந்து வந்தாள். அதை கண்ட மாத்திரத்தில் நான் அதிர்ந்து போனேன். அப்போ என்னுடைய மனைவி என்னை நாயாக மாற்றினாள். நாயாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் என்னை அங்கிருந்தும் அடித்து துரத்தினாள். நாயாக மாறிய நான் குறைத்து கொண்டே ஓடினேன். பக்கத்தில் இருக்கும் இறைச்சி கடைக்காரர் என்னை ஆதரித்தார். அவர் கொடுக்கும் உணவை உண்டு அங்கேயே வாழ்ந்து வந்தேன். அத்தோடு அவரும் என்னை அவருடைய வீட்டிற்கும் அழைத்து சென்றார். கொஞ்ச காலம் இப்படியே ஓடியது. நானும் அங்கேயே வாழத் தொடங்கினேன். அப்போது அவருடைய மகள் வெளியூரில் இருந்து வந்தாள். வந்தவள் என்னை பார்த்து அரண்டு போய்விட்டாள். ஏனென்றால் என்னுடைய சுயரூபம் அவள் கண்களுக்கு தெரிந்தது. இதை கேட்ட அந்த கறிக்கடைக்காரர், உண்மையை அறிந்தவர், என்னை இன்னும் பத்திரமாக பார்த்து கொண்டார். அப்போது தன்னுடைய மகளை பார்த்து கறிக்கடைக்காரர் கேட்டார், உனக்கு மாய மந்திரங்கள் தெரியும் அல்லவா மகளே? இவரை மனிதனாக மாற்ற முடியுமா அப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்ணும், அப்படியே ஆகட்டும் அப்பா என்று சொல்லி என்னையும் மனிதனாக மாற்றினாள். அவர்களிடம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். அப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் அந்த பெண்ணிடம் கேட்டேன். என்னை நாயாக மாற்றிய என்னுடைய மனைவியை எனக்காக கழுதையாக மாற்றி என்னிடம் கொடுப்பாயா என்று கேட்டேன். அதற்கு அந்த பெண்ணும் அப்படியே ஆகட்டும் என்றாள். இதைத் தொடர்ந்து அவளும் என்னுடைய மனைவியை கழுதையாக மாற்றினாள். கழுதையாக மாறிய என் மனைவியை அவளுடைய இன்னொரு கணவன் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். கழுதையாக மாறிய எனது மனைவியை கைவிடாமல் என்னுடன் கூட்டி ஊர் ஊராக சுற்றுகிறேன் என்று சொல்லி தனது கதையையும் முடித்தார் மூன்றாவதாக வந்த நபர். இதை கேட்ட அந்த பூதம், எனக்கு உன்னுடைய கதை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி அந்த வணிகனை உயிரோடு விட்டுவிட்டது பூதம். அப்போது பூதம் ஒன்று சொல்கிறது, எனக்கு மனிதர்களை கண்டாலே பிடிக்கவில்லை, ஆகையால் தான் என்னுடைய மகனை நீ கொன்றாய் என்று நான் பொய் சொன்னேன். இப்போது உனக்காக இவர்கள் மூவரும் என்னிடம் மன்றாடியதை தொடர்ந்து உன்னை நான் விட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன் அப்படி என்று சொன்னது பூதம். இவ்வாறாக கதையை சொல்லி முடித்தால் ஷராவத். தங்கையும் அக்காவை பார்த்து, அக்கா உன்னுடைய கதை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அக்கா அப்படி என்று சொன்னாள். அதற்கு ஷராவத் சொன்னால் மன்னனை பார்த்து, நீங்கள் கதையை கேட்க விருப்பமாக உள்ளீர்கள் என்றால் என்னிடம் இன்னொரு கதை இருக்கிறது, செம்படவாணன் கதை. நீங்கள் விருப்பப்பட்டால் நாளை இரவு நான் அந்த கதையை சொல்கிறேன் என்று சொன்னாள். இதை கேட்ட ஷாரியரும் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கவே சரி என்று விட்டுவிட்டார் மனைவியை கொல்லாமல். இதை தொடர்ந்து செம்படவாணன் கதையை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.